ஹாய்மா. கேக்குது கேக்குது, சொல்லுங்க சொல்லுங்க. சரி, ஓகே. அதனால என்ன, உங்களுக்கு சொல்லி தரணும்ல அப்படின்னாலும் சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் பண்ணுவாங்க. ஓகே. கார்த்திக். ஸோ கம்ப்ளீட்டட் மை யூஜி டிகிரி, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ கரண்ட்லி ஐ ஆம் பர்சூயிங் மை பிஹெச்டி டிகிரி அட் ராமகிருஷ்ணா காலேஜ். ஸோ நம்ம காலேஜில் இப்போ எனக்கு சிஜிபி வந்து 8.5 இருக்குது. ஸோ சிஜிபி நல்ல சிஜிபி தான். டான்செட் எக்ஸாம் எழுதி நான் எம்பிஏ கார்டு ராமகிருஷ்ணன் ஜாயின் பண்ணி. வேற டீட்டெயில்ஸ் வேணுமா? நம்ம எம்பிஏ வந்து அப்பா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 26 இயர்ஸா பிஸ்னஸ் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் அதை டேக் ஓவர் பண்ணோம். அதை விட மெயின் ரீசன் என்னன்னா, நம்ம எம்பிஏ படிக்கிறது ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி நமக்கு நிறைய இது பண்ணுது. லைஃப் குவாலிட்டிஸ் நிறைய சொல்ல வருது. அது நமக்கு தெரிய வருது. ஸோ அதை முடிச்சுட்டு இப்போ அடுத்து நம்ம பிஸ்னஸ்க்கு டேக் ஓவர் பண்ணோம்னா அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஸோ நம்ம எடுத்தோடனே போய் நம்ம ஓன் சீட்டுக்கு உட்கார முடியாது. எடுத்தோன்னே நமக்கு அப்படி போக முடியாது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் ஒரு 5 இயர்ஸ்ல 10 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இப்போ நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், டேக் ஓவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா அப்படி பண்ணிட்டு சைட்ல இன்னொரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஐடியா இருக்குது. அதுக்கு முன்னாடி ஹெச்ஆர் ஃபீல்டுல ஒரு 10 இயர்ஸ் போய் ஒர்க் பண்ற மாதிரி ஒரு பிளான். நம்ம காலேஜ்ல என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்டேஜ் ஃபியர் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டேஜ் ஃபியர்லாம் இருந்துச்சு. அது வந்து நம்ம காலேஜ்ல ஸோ ஒரு 3 4 டைம்ஸ் பண்ணும்போது எனக்கு வந்து டோட்டலா அதுன்னு ஓவர் கம் பண்ணிட்டேன். எல்லா ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. ஆஹ் வேற நம்ம குவாலிட்டிஸ் என்ன இம்ப்ரூவ் பண்ணோம்னா, கிளப்ல டான்ஸ் கிளப்ல இருந்தேன். ஸோ அது வந்து கொஞ்சம் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுச்சு. நிறைய குரூப் டிஸ்கஷன் பண்ணாங்க. குரூப் டிஸ்கஷன்ல பண்ணது வந்து இப்போ எனக்கு எம்பிஏக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸோ அங்கே ஜிடிலாம் பண்ணும்போது நான் நல்லா அங்கே கொஞ்சம் சைன் ஆகுறேன். ஸோ அந்த மாதிரிலாம் வருது. வேற நம்ம ஸ்டாஃப்ஸ் வந்து கொஞ்சம் அப்பப்போ இங்கிலீஷ்லயே பேச சொல்றாங்களா. ஸோ அது கொஞ்சம் நான் மற்றவங்க என்ன எதுவும் நினைச்சாலும் பரவாயில்லன்னு ஒரு இங்கிலீஷ்ல எல்லாம் பேசும்போது இப்போ அதுவும் இங்க யூஸ்ஃபுல்லா இருக்குது. கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோவா இங்கிலீஷ்ல பேச வருது. வேற நம்ம காலேஜ்ல அவங்க ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்கல்ல, அந்த ஃப்ரெண்ட்லியா இருந்தது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நம்ம அதனால எல்லாத்தையும் நமக்கு எதுவும் டவுட்னாலும் இல்ல வேற எதுவும் நமக்குன்னு ஒரு பர்சனல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நல்லபடியா பார்த்துக்கிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அங்க மட்டுமே இப்போ சிஜிபி சிஜிபி நல்லா இருக்குன்னா அதுக்கு ஸ்டாஃப்ஸ் காரணம். எல்லாருமே நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதை வச்சே இப்போ எம்பிஏக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே. பிளேஸ்மெண்ட்ஸ் என்னன்னா, எனக்கு பெருசா எனக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரல. ஃப்ராங்கா சொல்லணும்னா அதுல ஃப்ராங்கா இன்ட்ரெஸ்ட் வரல எனக்கு. ஆஹ் இன்னொன்னு நம்ம அந்த சைட்ல இன்ஜினியரிங் சைட்ல போனாலுமே ஒரு ஒரு நம்ம அடுத்து நம்ம இங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண வரோம், பிசினஸ் பார்க்க வரணும். ஸோ 5 இயர்ஸ்ல வந்து நமக்கு பெருசா அதுல ஏர்னிங்ஸ் வரக்கூடாது. ஸோ பிசினஸ் பார்க்க வரணும் அப்படிங்கிறதுனால எம்பிஏ பண்றோம்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்ம பிசினஸ் எப்படி பெருசா கொண்டு வரலாம், அதை வேற என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு அந்த மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் டாக்டிக்ஸ் இதுல படிச்சுட்டு கொண்டு வரலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு எம்பிஏ ஜாயின் பண்ணேன். இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணது நமக்கு போகும்போது எதுவுமே நமக்கு ஒரு தெரியாதனால அப்படியே இன்ஜினியரிங் தான். பட் அதே யூஸ்ஃபுல்லா இருக்குது. இப்போ அதில் படிச்ச மேக்ஸ் எல்லாம் நமக்கு இப்போ எம்பிஏ யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓ, எல்லாமே யூஸ்ஃபுல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நமக்கு இப்போ அது நமக்கு செட் ஆகாது. நமக்கு ஒன்றும் யூஸ் ஆகாது நமக்கு.
நான் அதான் சொல்றேன், மேக்ஸிமம் 5 இயர்ஸ் தான் அதுக்கு அந்த ஃபீல்டு இருக்க முடியும். அப்படி 5 இயர்ஸ் இருந்தாலும் நமக்கு ஒரு இன்க்ரிமெண்ட்டோ அந்த மாதிரிலாம் பெருசா வராது. நமக்கு பிசினஸுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்காது. ஸோ பிசினஸுக்கு என்ன யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அதுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு எம்பிஏ தான். ஓகேம்மா, பரவாயில்ல. உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சா, ஏதாவது இன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சிச்சா? ஓகேம்மா, எப்போனாலும் எதுனாலும் கேளுங்க. இருந்தாலும் எனக்கு வர இன்சைட்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகேம்மா, தேங்க்யூ.